இந்த பதிவாக இருக்கணும் என் பையனுக்காக. சரியா? இப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அவன் அதுக்கு என்ன பதில் சொல்வான்றதை நம்ம பார்ப்போம். சரியா? பட்டு, முன்னாடி பண்ணுற தூங்குறியா? சரி, அம்மா ஒரு கொஸ்டின் கேட்குற பதில் சொல்கிறியா? சரி, எந்திரிச்சு உட்கார். கொஞ்சம் தெரியல. சரி, மம்மி கொடுக்குற காசெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுற? அம்மா கொடுக்குற காசெல்லாம் என்ன பண்ணுற? உண்டியில் போட்டு என்ன பண்ணுவ? அது நிறைய சேர்த்து வச்சு பெரிய லைட் ஓபன் பண்ணுவேன். அதான் ஓபன் பண்ணி என்னடி பட்டு பண்ணுவ? கார் வாங்க காசு வேணும்ல. அதை விடு. நீ உண்டியல் நீ பெருசாக அதுக்குள்ளே வந்து திருடனுங்க திருடிட்டு போங்க. ஏற்கனவே வந்து எல்லோ கலரில் உண்டியல் வாங்கி கொடுத்தனா, அது மல்லி மலையில எடுத்துன்னு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இவனுக்கு நான் எல்லோ ஒரு உண்டியில் வாங்கி கொடுத்து எங்கள் அம்மாவும் அதில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரியா? வாரத்துக்கு 2000 ரூபா வந்து இவனுக்குன்னு சேவிங்ஸ்க்கு நான் கொடுப்பேன். அதை அவ்வளோ அழகாக மடித்து அந்த உண்டியில் போட்டு வைப்பான். கிட்டத்தட்ட 2 மாதம் அப்படின்னாக்கா 8000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கும் மேலேயே வந்திருக்கும். சரி, அந்த உண்டியில் கூட விட்டு வைக்காம இவன் மூத்திரத்தை வாங்கி குடித்தா கூட உங்கள் பாவம் தீராது. சரியா? கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் டெலிவரி எடுத்து என் பிள்ளைக்காக அவனுடைய ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்ச காசுடா அது. அதெல்லாம் வந்து இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பார்த்தியா? என்னன்னா செருப்பால் அடிச்சுக்கணும். ஆமாம், இந்த கட்டிடம் யார் கட்டுறது? நல்லா அருமையாக கட்டியிருக்கீங்க. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் ஒரு அவசர ஆபத்துக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஒரு கழிப்பறை இல்லை. சரியா? அதெல்லாம் பண்ணாத. சரி, ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது. மக்கள் எப்படி எங்கே போவாங்க? எனக்கு புரியல. இது கட்டந்து யார் கட்டந்து? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? கட்டுறையே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற மாரி எதுவும் கட்ட மாட்டீங்களா? நான் சின்ன பையன், நான் போவேன். எங்கள் அம்மா எப்படி போவாங்க? கேளு. நல்லா வாய நாக்கு பிடிங்க சாவற மாதிரி கேள்வி கேளுடா தங்கம். நீ அங்கேயே இடம் இருக்கு, அங்கே பாத்ரூம் கட்டி வச்சிருக்கலாம். போய் நடுரோட்டில் உட்காந்து. இல்லை இவ இப்போ என்னை வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா அவனுக்கு வாயில விட்டு அடிக்கிறாரு.